டெய்லர் ஜென்கின்ஸ் ரெய்டோடைய தி செவன் ஹஸ்பண்ட்ஸ் ஆஃப் ஹீவ்லின் ஹூகோ டைட்டிலே டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? இந்த புக்ல வரக்கூடிய ஹீவ்லின் ஹூகோ அப்படிங்கிற ஹாலிவுட் ஆக்ட்ரஸ்க்கு 7 தடவை கல்யாணம் ஆயிருக்கும். அவங்களுடைய 7 கல்யாணத்தை பத்தி தான் இந்த புக். இந்த புக்குக்கு பயங்கர ஹைப் இருந்தது. ஏன்னா வெப்சைட்ஸா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே 5 out of 5 ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. எனக்கே ஆச்சரியம், எப்படா 5 out of 5 ரேட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு. மோஸ்ட்லி 4.7, 4.4 அப்படின்னு எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஒரு புக்குன்னு எடுத்துக்கிட்டா நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுப்பாங்க இல்லையா? ஆனால் யாருமே மோஸ்ட்லி இந்த புக்கை பற்றி தப்பாகவே சொல்லலை. எல்லாருமே நல்லா தான் சொல்லியிருந்தாங்க. பயங்கர ஹைப் இருந்தது. அதனால தான் இந்த புக்கை நான் படித்தே ஆகணும் அப்படின்னு படித்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் இது வரைக்கும் படிக்காத ஒரு கேட்டகரி, நான் ட்ரை பண்ணி பார்க்காத ஒரு கேட்டகரியில தான் இந்த புக்கு இருந்தது. அதாவது LGBTQ+. புக்கு ஃபுல்லாமே அப்படின்னா இருக்கும்னா கிடையாது. ஆனால் புக்கில் இதுவும் ஒரு மெயின் பார்ட்டாக இருக்கும். இந்த புக்கோட மெயின் தீம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராமா, லவ், லாயல்ட்டி, டிஸ்லாயல்ட்டி, LGBTQ+, பாப்புலர் அண்ட் மூவி. சரி, இப்போ ஸ்பாய்லர் இல்லாமல் குட்டியாக இந்த நாவலை பற்றி ஒரு ரிவ்யூ பார்த்துடலாமா? ஈவ்லின் ஹூகோ அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் 50s வந்திருக்காங்க. நிஜமாவே கிடையாது. ஈவ்லின் ஹூகோங்கிறது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தான், சரியா? இந்த நாவல்ல ஈவ்லின் ஹூகோ ரொம்பவே அழகா இருப்பாங்களாம். எந்த அளவுக்குன்னா உலகத்திலே ரொம்பவே அழகான பொண்ணுனா யாரு? அது ஈவ்லின் ஹூகோ தான்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு செம்ம அழகா இருப்பாங்களாம். இந்த புக்கு ஃபுல்லா ஈவ்லின் ஹூகோட அழகை சூப்பராகவே டெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஈவ்லினுக்கு அவங்க அழகு தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே. அவங்க அழகை வச்சே ஹாலிவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில தனக்குன்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அழகை பயன்படுத்தியே அவங்களுக்கு நிறைய சான்ஸை ஏற்படுத்திக்கிடுவாங்க. ஈஸியாலாம் ஈவன் பெரிய ஸ்டாரா ஆகியிருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுனா தனக்குன்னு ஒரு இடத்த ஹாலிவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில பிடிப்பாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப ஏழை வீட்டை சேர்ந்தவங்க. எந்த அளவுக்குன்னா சாப்பிடக்கூட வழி இருக்காது. ஹீரோட அம்மா சின்ன வயசுல இறந்து போயிடுவாங்க. அப்பா ரொம்ப நல்ல அப்பாலாம் கிடையாது, அபியூசிவ் ஃபாதர். அவங்க அப்பா கிட்ட தப்பிச்சு அவங்க எப்படியோ ஹீரோனியா ஆயிடுவாங்க. இவளோட அம்மாக்கும் பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ஆசை. ஆனா அவங்க அம்மானால ஆக முடியாது. அவங்க அம்மா மாதிரி ஈவ்லினுக்கும் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு ஆசை. அதை அவங்க நிறைவேற்றிடுவாங்க. ஸோ ஈவ்லின் எப்படி தனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கிறாங்க, அதை பத்தி தான் இந்த புக்கு ஃபுல்லாவுமே இருக்கும். அதுக்காக தான் அவங்க 7 தடவை கல்யாணமும் பண்ணிக்கிடுவாங்க. இந்த ஒரு நாவல்குள்ளேயே 7 பார்ட்ஸா பிடிச்சிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு ஹஸ்பண்டுக்கும் ஒவ்வொரு பார்ட். ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை பத்தி ஆரம்பிக்கும் போது அவருடைய பேர் போட்டிருக்கும் ஒரு பேஜ்ல. அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்டை பத்தியான விஷயங்கள், எப்படி அவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவங்களுடைய சாப்டர் முடிஞ்சக்கு அப்புறம் இன்னொரு ஹஸ்பண்ட் வச்சு இன்னொரு சாப்டர் ஆரம்பிக்கும். சாப்டர்னு சொல்ல முடியாது, ஒரு பார்ட் மாதிரி ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொரு ஹஸ்பண்டுக்கும் ஒவ்வொரு பார்ட்னு மொத்தம் 7 பார்ட்ஸ் இந்த நாவலுக்குள்ள இருக்கும். ஈவ்லின் தன்னுடைய மொத்த வாழ்க்கையையும் அவங்க ஆசைப்பட்ட சினிமாக்காக மட்டுமே கொடுத்திருப்பாங்க. சினிமாவில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் மீடியா பீப்புளுக்கும் ஆடியன்ஸ்க்குலாம் தெரிஞ்சது ஈவ்லின் ஹோவோக்கு 7 தடவை கல்யாணம் ஆகியிருக்கு, அவ்வளவுதான். ஆனா நிஜமாவே ஈவ்லின் ஹோவோ எதுக்காக அந்த 7 பேரை கல்யாணம் பண்ணாங்க, எதுக்காக அவங்கள டிவோர்ஸ் பண்ணாங்க, உண்மையாவே ஈவ்லினுடைய உண்மையான காதல் யாரு, இது எல்லாத்த பத்தியும் மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால என்னை பத்தியான ஒரு பயோகிராஃபி எழுதி கொடு அப்படின்னு 79 வயசு இருக்கும் போது ஈவ்லின் ஒரு ஜேர்னலிஸ்ட பார்த்து கேட்பாங்க. அந்த ஜேர்னலிஸ்ட் பேரு மோனிக். இப்படின்னா இந்த நாவலே ஆரம்பிக்கும். 50ஸ்ல பயங்கர ஃபேமஸா இருந்த ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் ஆன ஈவ்லின் ஹூகோக்கு 79 வயசாயிடும். அப்படி இருக்கும்போது மோனிக்குங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஈவ்லின் வீட்டுக்கு போவாங்க. ஆனா ஈவ்லினுடைய பயோகிராஃபி எழுதுறதுக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக மோனிக் போக மாட்டாங்க. வேற ஒரு விஷயத்துக்காக இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மோனிக் ஈவ்லின் வீட்டுக்கு போவாங்க. அப்போ ஈவ்லின், நீ என்னை பத்தி பயோகிராஃபி எழுதியே ஆகணும், நான் யாரு அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சே ஆகணும், என்னுடைய சீக்ரெட் லைஃபை நான் உன்கிட்ட சொல்றேன், நீ தான் என் பயோகிராஃபை எழுதணும், ப்ளீஸ் எழுது அப்படின்னு மோனிக் கிட்ட கேட்பாங்க. மோனிக் ஒரு பெரிய ரைட்டர்லாம் கிடையாது. நல்லா தான் எழுதுவா. பட் அவளுக்கு ஒரு பெரிய ரீச்லாம் கிடைச்சிருக்காது. ஒரு சாதாரணமா ஒரு மேகசின் கம்பெனில ஒரு ஜேர்னலிஸ்டா இருப்பா. ஒரு விஷயத்துக்காக ஈவ்லின் ஹூகோவை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போவா. அந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு மோனிக் பதிலா வேற யாரையாச்சும் அனுப்பலாம் அப்படின்னு அவங்க மேகசின் கம்பெனி டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஈவ்லின் எனக்கு மோனிக் தான் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்பாங்க. அவங்களுக்கு பெரிய குழப்பமா இருக்கும். என்னடா, நம்ம கிட்ட எவ்வளவோ பெரிய பெரிய ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்க, அப்படி இருக்கும் போது ஈவ்லின் எதுக்காக மோனிகா கேட்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இவ்வளவு ஏன்,
மோனிக்குக்கே பெரிய ஆச்சரியமா இருக்கும். எதுக்காகடா ஈவ்லின் நம்மள போய் கேட்குறாங்க அப்படின்னு. இதுக்கான ஆன்சரை புக்கோட கிளைமேக்ஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அது பயங்கர ட்விஸ்டா இருக்கும். அதாவது எதுக்காக ஈவ்லின் ஹூகோ மோனிக்கு தான் தன்னுடைய பயோகிராஃபை எழுதணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு. ஆக்சுவலி வேற ஒரு விஷயத்துக்காக தான் மோனிக் வந்து ஈவ்லின் வீட்டுக்கு போவான்னு சொன்னேன் இல்லையா? அப்போதான் ஈவ்லின், "இங்க பாரு, நான் வந்து என்னோட பயோகிராஃபி எழுதலாம் அப்படின்னு இருக்கேன். நீ தான் என்னோட பயோகிராஃபி எழுதணும். நீ மட்டும் தான் எழுதணும்" அப்படின்னு மோனிக்க பார்த்து கேட்பாங்க. மோனிக்குக்கு அது சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் அவளுக்கு அது ஒரு ஜாக்பாட் மாதிரி இருக்கும். ஏன்னா, ஈவ்லின் ஹூகோங்கிறது ஒரு பெரிய ஹாலிவுட் ஆக்ட்ரஸ். அவங்களுடைய பயோகிராஃபிலேருந்து வர காசை நீயே மொத்தமா வச்சுக்கோ அப்படின்னு ஈவ்லின் மோனிக் கிட்ட சொல்லிடுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய யாராச்சும் விடுவாங்களா? அதனால மோனிக்கும் ஓகே சொல்லிடுவா. இந்த நாவல் இப்படிதான் ஆரம்பிக்கும்னு சொன்னேன் இல்லையா? மோனிக்குங்கிற ஒரு ஜர்னலிஸ்ட் வேற ஒரு விஷயத்துக்காக ஈவ்லின்ங்கிற ஒரு பெரிய ஆக்ட்ரஸ இன்டர்வியூ எடுக்க போவாங்க. அப்போ ஈவ்லின் வந்து என் பயோகிராஃபி எழுதுன்னு மோனிக் கிட்ட கேட்பாங்க. மோனிக்கும் ஓகே சொல்லிடுவா. அதுக்கப்புறம் மோனிக் ஒரு நோட்டு, பென்னு, ரெக்கார்டெல்லாம் எடுத்துக்கிட்டு ஈவ்லின் வீட்டுக்கு போவா. ஈவ்லினும் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த விஷயத்த மோனிக் கிட்ட சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதாவது மீடியாவிட்ட அவங்க காமிச்ச முகத்தையும், அவங்க வாழ்க்கையையும் காட்டாம, சொல்லாம, நிஜமாவே ஈவ்லின் யாரு? அவங்க லைஃப்ல என்னலாம் நடந்துச்சு? எதுக்காக 7 பேர கல்யாணம் பண்ணாங்க? யாரு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? அவங்களுடைய உண்மையான லவ் யாரு? அப்படின்னு உண்மைய மட்டுமே மோனிக் கிட்ட வந்து சொல்லுவாங்க. நல்லாருக்கும். அவங்க 2 பேருக்குள்ள உள்ள கான்வர்சேஷன்லாம். மோனிக்கும் நெறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. "நீங்க ஏன் அவங்கள கல்யாணம் பண்ணீங்க? உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இது ஏன் பண்ணீங்க?" அப்படின்னு நெறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ரொம்ப நாள் வந்து இந்த விஷயம் வந்து நடக்கும். டெய்லியும் வந்து மோனிக் ஈவ்லின் வீட்டுக்கு வந்து போவா. ஈவ்லின் கிட்ட கொஸ்டின்ஸ்லாம் கேட்க, பயோகிராஃபி எழுதுறதுக்காக. நல்லாயிருக்கும். ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம ஈவ்லின் கூடயே ட்ராவல் பண்ற மாரி இருக்கும். இவனோட பெர்ஸ்பெக்டிவ்லயே வந்து மோஸ்ட்லி நம்ம புக்க வந்து படிப்போம். அப்புறம் அங்கங்க மோனிக்க பத்தி நம்ம வந்து படிப்போம். ஏன்னா, மோனிக் வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவா இல்லையா? அப்போ நம்ம மோனிக்கோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து புக்க படிக்க ஆரம்பிப்போம். சொல்லப்போனா மோனிக்கும் வந்து ஒரு நரேட்டிவா வந்து இருப்பாங்க. மோனிக் லைஃப்ப பத்தியும் படிக்க ஆரம்பிப்போம். அவ லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? அவ என்ன பண்ணிட்டுருக்கா? அப்படின்னு. அவ லைஃப்பும் பெருசா நல்லாலாம் வந்திருக்காது. ஏன்னா, அவளும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பா. அவளுக்கும், அவ ஹஸ்பண்டுக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அத பத்தி நம்ம வந்து படிக்க ஆரம்பிப்போம். ஆனா, மோஸ்ட்லி வந்து ஈவ்லின் தாங்க. ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஹீரோவும் ஈவ்லின் தான், ஹீரோயினியும் ஈவ்லின் தான். இந்த நாவல்ல வில்லன், வில்லியும் கூட ஈவ்லின் தான். சுத்தி சுத்தி ஈவ்லின் பத்தி தான் நம்ம படிப்போம். நான் முன்னவே சொன்ன மாதிரியே, அவங்க பேஷன்க்காக தான் மோஸ்ட்லி அவங்க இந்த 7 கல்யாணத்தமே பண்ணிட்டுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு அவங்களுடைய படம் ஓடணுமா, ஒரு ஆள வந்து கல்யாணம் பண்ணிக்கிருவாங்க. எப்படின்னா, இந்த கப்பிள்ஸ் இருக்காங்க இல்லையா? படத்துல நடிச்ச ஹீரோ, ஹீரோயினியும் நிஜ லைஃப்லயே கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? நிஜ லைஃப்லயே அவங்க கப்பிள்ஸா? அப்படின்னு மீடியாலாம் பரப்பி விட்டுருவாங்க. அப்போ மக்களுக்கெல்லாம் பயங்கர ஹைப் ஆயிரும். "ஏய் வாங்க நம்மலாம் படத்த போய் பார்க்கலாம். அவங்க பேர் எப்படி இருக்கு?" அப்படின்னு. இவங்க கல்யாணம் பண்ணிக்கிருவாங்களா? படமும் சூப்பரா பாக்ஸ் ஆஃபிஸ்ல பயங்கர ஹிட் ஆயிடும். அப்பலாம் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஆடியன்ஸ் எல்லாம் நம்மள தான் முட்டாள் ஆக்குறாங்களோ அப்படின்னு. ஏன்னா, சினிமால இவ்ளோ பாலிடிக்ஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுச்சு. அதுவும் ஹாலிவுட்ல அவ்ளோ பெரிய பாலிடிக்ஸ். மோஸ்ட்லி வந்து ஹாலிவுட் நடந்த உண்மையான பாலிடிக்ஸ தான் டேல் வந்து இந்த புக்ல எழுதியிருக்க மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிவோர்ஸ் ஆயிடும். அது ஒரு நியூஸா ஆகும். சிம்பத்தில கூட படம் பார்ப்பாங்க. "ஐயய்யோ! அழகான கப்பிள் பிரிஞ்சுட்டாங்களே!" அப்படின்னும் படம் பார்ப்பாங்க. அந்த படம் பாக்ஸ் ஆஃபிஸ்ல பயங்கர ஹிட் ஆயிடும். சில நேரத்தில ஈவ்லின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அக்ரீமெண்ட் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிருவாங்க. "எனக்கும் படம் ஓடணும், உனக்கும் படம் ஓடணும். நம்ம 2 பேரும் ரியல் கப்பிளா இருக்க வேண்டாம். ஆனா பார்க்குறவங்களுக்கு ரியல் கப்பிள் மாதிரி இருந்தா போதும்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிருவாங்க. எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னா, நிஜமாவே ரியல் கப்பிள்ன்னு. பட் அவங்க படம் ஓடுங்கிறதுக்காகவே கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருப்பாங்க. எப்பவுமே ஈவென்ட் பத்தி ஹாட் நியூஸ் மேகசின்ஸ்ல எல்லா பேப்பர்லயும் வந்துட்டே இருக்கும். அதனாலேயே ஹீவ்லின் எப்பவுமே பாப்புலரா இருந்துட்டே இருப்பாங்க. எப்படின்னா, ஹீவ்லின் இந்த ஹீரோ கூட இங்க போயிருக்காங்க. ஹீவ்லின் இந்த ப்ரொடியூசரை டேட் பண்றாங்களா? அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வந்து மேகசின்ல வந்து ரிலீஸ் ஆகும். நம்மளால என்ன நினைப்போம், ஹீவ்லின் தெரியாம மாட்டிக்கிட்டாங்க. தெரியாம யாரோ ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அப்படின்னு. ஆனா அப்படி கிடையாது. ஈவ்லினே ஹால் செட் பண்ணி, நாங்க தெரியாத மாதிரி அங்க இருக்கோம். எங்களுக்கே தெரியாத மாதிரி இங்க ஃபோட்டோ எடுத்து பப்ளிஷ் பண்ணிடுங்க அப்படின்னு ஈவ்லினே ஆல் செட் பண்ணியிருப்பாங்க. பட் இதெல்லாம் ஆடியன்ஸ்க்கு தெரியாது இல்லையா? ஆடியன்ஸ்லாம் ஏமாந்து போனவங்க மாதிரி. ஸோ நம்ம மீடியால பார்க்குறது, சினிமால பார்க்குறதெல்லாம் 100% உண்மை கிடையாது. அத இந்த புக்கு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்து ஹீவ்லின வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனா புடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு போல்டான பெர்சன். தன்னோட பேஷனுக்காக அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது தெளிவா அவங்களுக்கு வந்து தெரியும். பட் என்னன்னா, அவங்களுடைய பேஷனுக்காக வந்து அவங்க பண்றாங்க ஓகே தான். பட் அவங்க பேஷனுக்காக எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மத்தவங்கள பத்தி நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்? அதுல
தெளிவா வந்திருப்பாங்க. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். தப்பா இருந்தாலும் பரவால்ல, பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடியா இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ஈவ்லின ஃபுல்லா பிடிக்கும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே. உங்க தைரியத்த நான் வந்து பாராட்டுறேன். அப்படின்னு தான் எனக்கு வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் மோனிக். மோனிக்கே வந்து எனக்கு பிடிக்கும். ஆனா வந்து எண்டிங்ல வந்து எனக்கு ஏன்னு தெரியல, மோனிக்க வந்து பெருசா இல்ல. எனக்கு ஈவ்லினும் அவ்வளவா பிடிக்காது. மோனிக்கே வந்து அவ்வளவா பிடிக்காது. செலியா. செலியாவ வந்து எனக்கு வந்து அவ்வளவா பிடிக்காது. மொத்தத்துல எனக்கு யார பிடிக்கும் அப்படின்னா, ஹாரி. ஹாரி வந்து ஈவ்லினுடைய என்ன சொல்றது? ஈவ்லின் கூட ஸ்டார்ட்டிங்ல எண்டிங் வரைக்கும் இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு பெர்சன். ஹாரிய வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும். ஈவ்லினுக்கும் ஹாரி ரொம்ப பிடிக்கும். ஹாரின் வந்து ஈவன ஜட்ஜே பண்ண மாட்டாங்க. ஈவன எல்லாருமே ஜட்ஜ் பண்ணுவாங்க. எல்லா ஹஸ்பண்ட்ஸும், ஃப்ரெண்ட்ஸும், மீடியா, ஆடியன்ஸ் எல்லாருமே ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஆனா, ஈவ்லின ஹாரி ஜட்ஜ் பண்ணவே மாட்டாங்க. ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. ஈவ்லின் வந்து சொல்லுவா, "நான் இவன கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன்" அப்படின்னு. "ஓகே எவ்லின் பண்ணிக்கோ" அப்படின்னு ஹாரி சொல்லுவாங்க. "நான் இவன டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன்." "ஓகே எவ்லின் டிவோர்ஸ் பண்ணிக்கோ" அப்படின்னா ஹாரி வந்து சொல்லுவாங்க. எனக்கு ஹாரிய ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு கேரக்டர். ஹாரி யாரு அப்படின்னா, ஈவனுடைய ஃப்ரெண்ட், ஒன் ஆஃப் தி ஹஸ்பண்ட். சொல்லப்போனா ஹாரினா இவனுக்கு ஃபேமிலியே. அதுக்கப்புறம் செலியா. செலியாவும் ஒரு பெரிய ஆக்டர்ஸ்னா, இவங்க 4 பேர் தான் இந்த நாவல்ல ரொம்பவே முக்கியமான கேரக்டர்ஸ். செலியாவ பத்தி நான் பெருசா சொல்ல விரும்பல. ஏன்னா நீங்க நாவல் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செலியா எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பெர்சன் இந்த நாவல்ல அப்படின்னு தெரிய வரும். ஓவரா ஸ்டோரி லைன் இவ்வளவுதான் இந்த நாவலை பத்தி. அதுக்கப்புறம் சொன்னேன் இல்லையா, எல்ஜிபிடிக்யூ ப்ளஸ் பத்தி நாவல் வரும் அப்படின்னு. அதை ரொம்பவே நீட்டாவும் டீசெண்டாவும் வந்து காமிச்சிருந்தாங்க. அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எண்டிங்ல தான் நமக்கு லாசஸ் ஒரு ட்ராஜடி மாதிரி வந்திருக்கும். இவனுக்கு பெரிய இழப்புலாம் வந்து ஏற்படும். ஸ்டார்டிங்ல இருந்துலாம் நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ஏன்னா ஈவினிங்னா அவன் டிவர்ஸ்க்கு ஃபீல் பண்ணல, நம்ம எதுக்கு ஃபீல் பண்ணணும், அப்படியே ஃப்ளோல தான் வந்து படிச்சுட்டு இருப்போம். ஆனா எண்டிங் தான் வந்து எனக்கு சோகமா வந்து இருந்தது. கண்ணுலாம் வந்து கலங்கிடுச்சு. ரொம்பலாம் அழல. ஆனா புக்க மூடி வச்சுட்டு அப்படியே ஒரு மாரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்படியே உட்காந்துட்டேன். என்னன்னு அப்படின்னு ஒண்ணுமே வந்து புரியல. ஏன்னா எண்டிங்ல இருந்தா பயங்கரமான ஒரு ட்விஸ்ட், ஷாக் நியூஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பா அந்த புக் வந்து நீங்க படிங்க. டேலரோட ஃபர்ஸ்ட் புக் நான் வந்து படிச்சது. இந்த ஒரு புக்லயே நான் பயங்கர ஃபேன் ஆயிட்டேன். டேலர் ஜென்கின்ஸ் ரெய்டுக்கு. அவங்களுடைய இன்னும் சில புக்ஸ் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் படிக்கணும் அப்படின்னு. இந்த புக்குக்கு வந்து பயங்கர ஹைப். இந்த புக்கு பயங்கர சக்ஸஸ் ஆன காரணம் டெய்லர் மட்டும்தான். அவங்களோட ரேட்டிங் ஸ்டைல் செம்மையா எழுதிருக்காங்க. எப்படி இந்த மாதிரி எழுதுறாங்க அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. இது வரைக்கும் நான் படிக்காத ஒரு புக்கு. என்ன சொல்றது, இந்த மாதிரி புக்கை நான் படிச்சதே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா எழுதினாங்க. சொல்லப்போனா 400 பேஜஸ்ங்கிறது கொஞ்சம் பெருசுமா தான் இருந்தது. பட் கண்டிப்பா ஒர்த்து. எல்லா ஹைப்புக்குமே, எல்லா ரிவ்யூஸ்க்கும், ரேட்டிங்க்கும் இந்த புக் வந்து ஒர்த்து தான். கண்டிப்பா நீங்க படிங்க, படிச்சு பாருங்க. ஏன்னா நல்ல ஒரு வேல்யூவான புக் இந்த புக்கு. இந்த புக் படிக்கும் போது நமக்கு புதுசா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால தான் சொல்றேன் கண்டிப்பா படிங்க அப்படின்னு. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, நீயும் இந்த புக் படிச்சு இன்ஸ்பயர் ஆயிடாத, 7 கல்யாணம் பண்ணிடாத அப்படின்னு. 7 கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இந்த புக்லாம் நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா இந்த புக் வந்து ஒர்த்து. அவ்வளோ அழகா டெய்லர் வந்து எழுதியிருப்பாங்க. நீ நிறைய தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சினிமா பிடிக்குமா, நீங்க கண்டிப்பா இந்த புக் வந்து படிக்கலாம். டிஸ்அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க டெய்லர். கண்டிப்பா ஒர்த்து தான். ஒரு டிஃப்ரெண்டான ஜேர்னலா வந்திருக்கும். கண்டிப்பா படிங்க. பாய். அவ்வளோதான். அடுத்து வந்து எந்த புக்கை பத்தி ரிவ்யூ போடலாம், எந்த ஃபேக்ட்ஸ் போடலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய்.